இந்த தடவை வந்து டீ உல்ஃபு. இங்கே வந்து நிறைய இந்தியன் வெஜிடபிள்லாம் இருக்குது பாருங்கள். லாங் ஸ்குவாஷ்லாம் இருக்குது. இந்த சொரக்காயெல்லாம் வந்து நம்ம படிக்க போகிறோம். இன்னும் என்னென்ன வெஜிடபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு காய்கறி தோட்டத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அன்றைக்கி எடுத்த விளாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஃபார்மோட பேர் டி உல்ஃப் வெஜிடபிள் ஃபார்ம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே இன்னொரு வெஜிடபிள் ஃபார்ம் போட்டிருப்போம். அதுக்கு பேர் வந்து ஹேலாக் ஃபார்ம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். இந்த ஃபார்மில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அமெரிக்க தோட்டத்தில் இந்திய காய்கறிகளை பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சந்தோஷம்தான் அன்னைக்கு வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நாங்கள் வந்து நிறையா ஒரு 4 காய்கறிகள் வந்து நம்மளோட இந்திய காய்கறிகள் பார்த்தோம். இது வந்து லாஸ்ட் இயர் நான் போன ஃபார்மில் இல்லை, இந்த ஃபார்மில் வந்து அது இருக்குதுன்னு தான் இந்த ஃபார்முக்கு பறிக்க வந்திருக்கோம். இப்போ என்ன பறிக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சொரக்காய் இருக்கிற ஏரியா. இப்போ அதை தான் நம்ம போய் பறிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சொரக்காய் செடிக்குள்ளே உள்ள ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறோம். பாருங்கள், சொரக்காய் செடியை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கொடியெல்லாம் வந்து நம்ம ஊரில் தான் வந்து பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். இங்கே வந்து அமெரிக்காவில் நானுமே இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் காயெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே காய்ச்சி தொங்குறத பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருந்தது. நிறைய இடத்துல வந்து காய்கள் வந்து முத்தி போய் கீழேயும் கடந்தது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய லாங் ஸ்குவாஷு. இது வெட்டிடலாமா? வெட்டியா? வெட்டியா? பார்க்கலாம் வர்ஷிகா வெட்டுறாளா அப்படின்ட்டு. Good job. இங்கே பாருங்கள், அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய வந்து சொரக்காய் வந்து நம்ம பறிச்சிருக்கோம். வாங்க அடுத்தது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சைடு வந்து லாங் ஸ்குவாஷ் இருக்குது, சொரக்காய் இருக்குது. அந்த சைடு வந்து பீக்கங்காய் இருக்குது. வாங்க பார்க்கலாம். பீக்கங்காய் செடியெல்லாம் பார்க்குறதே ஆசையாக இருக்குது. வாவ், இங்கே பாரு வர்ஷிதா, அப்பா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சாக இருக்குது. கட் பண்ணு. பீக்கங்காய் சட்னி பண்ணலாம், பருப்பு போட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். ரொம்ப பிஞ்சுக்கணும். நிறைய ஹனி பீஸ் இருக்கு. இதுவும் பிஞ்சாதான் இருக்கு, பட் மொத்தமா இருக்கு. இது வேணாம். இங்கெல்லாம் நிறைய இருக்கு. வாவ், இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கட் பண்ணு வர்ஷிதா. வாவ், ரியலி ஃப்ரெஷ். நல்லா இருக்கு. ரொம்ப சின்னதா இல்ல? ஓகேவா? இந்த சைடுல பண்ணாடா எனக்கு வரும். பேசாம வாரம் வந்துடலாம் போல. இல்லை, ஒரு வாரம் வெஜிடபிள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம் வைக்கிறேன். சூப்பராக இருக்குதுமா. எல்லாரும் படிக்கலன்னா முடிக்கல. வச்சுட்டா நீ சாப்பிடுவியா இந்த வெஜிடபிள்? தெரியலையா? சாப்பிட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். பீக்கங்காயெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்ட்டு. வர்ஷிதா வந்து பீக்கங்காயே சாப்பிட்லான்ட்டா. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து பீக்கங்காய் வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக வந்து செய்வோம். ஏன்னா இங்கே மெயினாக இந்தியன் ஷாப்பில் கிடைக்கிற வெஜிடபிளில் பீக்கங்காய் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பீக்கங்காய் சமைப்போம். அவளும் சாப்பிட்ருக்கா. பட் பசங்களாம் எங்கள் தட்டை பார்த்தா சாப்பிட்றாங்க, வீடியோ பார்த்து தான் சாப்பிட்றாங்க. அதனால் என்ன சாப்பிட்றாங்கன்னே தெரியாது. பட் எங்கள் வீட்டில் வந்து வர்ஷிதா வந்து எல்லா வெஜிடபிளும் சாப்பிடுவா. ஈவன் இந்த பாவக்காய் கூட வந்து சாப்பிட பழக்கி. இப்போ வந்து பாவக்காய் லேனுக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், பிட்டர் மலன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த பாவக்காயிலேயே 2 வெரைட்டி இருந்தது. ஏன்னா சைனீஸ் பாவக்காய் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வெரைட்டியும் நடுப்புற கலந்து இருந்தது. நம்ம ஊர் அந்த நாட்டு பாவக்காய் மாதிரியே அதுவும் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபார்முக்கு வந்தால் இந்த மாதிரி சிசர்லாம் வந்து கொண்டு வந்துடணும். அப்போ தான் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாவக்காய் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள்.
Spiky. Like a dinosaur. வாசையாக தான் இருக்குது. Food. We get veggie food. வர்ஷிதா பாவக்காய் சாப்பிடுவது தானே? இங்கே பாரு இங்கே கீழே இருக்கு பாரு, கட் பண்ணு. கொட்டு. பாவற்காய். பாவற்காய் பாகற்காய்னு சொல்லுவோம். குட் ஜாப். அது ஒன்று தான் இருக்குதா? வருஷம் இங்கே பாரு இதை கட் பண்ணு. Super cool. Dinosaur. அப்படியே அந்த லேன் ஃபுல்லாக வந்து பாவக்காய் தாங்க. 2 ரோ போட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து லாங் பீன் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கொடியில் வளர்கிறது, கொடி வெரைட்டிஸ்லாம் வந்து அடுத்தடுத்து போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சொரக்காய், அடுத்தது வந்து ரிச் கார்டு பீக்கங்காய் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து லாங் பீனு. நாங்கள் வந்து லாங் பீன்லாம் பறிக்கலை. எங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ அதை மட்டும்தான் நாங்கள் பறிச்சுட்டு வந்தோம். ஏன்னா நம்ம நிறையா வெஜிடபிள் பறிச்சுட்டு வந்தோம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இடம் இருக்காது, நம்மளால் செஞ்சு சாப்பிடவும் முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எது வேணுமோ அதை தான் பறித்தோம். இந்த லேனில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, இது வந்து செரி டொமேட்டோ, குட்டி குட்டியாக இருக்கும். இங்கே வந்து சாலட்லாம் ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி டொமேட்டோஸ் தான். இதுக்கு அடுத்த லேனும் பார்த்திங்கன்னா டொமேட்டோ தான் ஃபுல்லாகவே இருந்தது. இங்கே அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா டொமேட்டோவே வந்து 4-5 வெரைட்டியில் இருக்கும். ப்ளம் டொமேட்டோ, அதே மாதிரி செரி டொமேட்டோ, ஒயின் டொமேட்டோ, அந்த மாதிரி டொமேட்டோவே நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். அதில் வந்து ஒயின் டொமேட்டோங்கிறது அந்த தக்காளியே குழம்போடு போட்டு நம்ம வதக்கணுன்னா நல்லா வதங்கும். இதே வேறு அந்த ப்ளம் டொமேட்டோலாம் வந்து சீக்கிரமாக வதங்காது, இது வந்து நல்லா வதங்கும். இது ஃபுல்லாகவே பாருங்கள் தக்காளி ஃபீல்டு தான். தக்காளிக்குன்னு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இது என்னென்னா தக்காளி இங்கே முன்னாடியே இருந்தது, நாங்கள் உள்ளார போனப்போ உள்ளாரையும் தக்காளி இருந்தது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சம்மர் ஸ்டார்டிங்கில் வரப்போ அதை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வரவங்களுக்கு இதை பறிக்க விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து உள்ளார என்ட்ரு ஆகிறப்ப நீங்கள் என்ன பறிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க, கேரி பேக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நம்ம என்ன பறிக்கிறோமோ அதில் உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன், கத்திரிக்காய் பறிக்கணும்னா 4 இன்ச்சஸ்க்கு கம்மியாக பறிக்கக்கூடாது அப்படின்னு எங்களை சொல்லி அனுப்புனாங்க. ரியலி தக்காளி பறிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பறிக்கிறோம் ஆசையே அடங்கலை, பறிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு பக்கம் என் ஹஸ்பண்ட் பறித்து ரொப்பிக்கிட்டே இருக்கிறாரு. இதுக்கு மேலே பறிச்சா கையை வெட்டிடுவேன், சரியா? நெக்ஸ்ட் நம்ம பிரிஞ்சால் போய் இருக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம க்ளவ் போடணும். இவ ஒருத்தி க்ளவ் போடணும். நாங்கள் ஆக்சுவலாக க்ளவ் போடணும் அப்படின்னதுக்கு ஓக்ரா பறிக்கிறதுக்கோசரம், அது வந்து கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம வெண்டைக்காய் பறிக்கிறப்ப, அதனால் க்ளவ் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கே க்ளவ் போடணும் அப்படின்ட்டு க்ளவ் போடுறதுல தான் அவள் குறியாக இருந்தா. ஆக்சுவலாக இது வெண்டைக்காய். ஓக்ரா பறிக்க போகிறோம், பறிச்சிடலாமா? இது வந்து நம்ம ஊர் நாட்டு வெண்டைக்காய் மாதிரி இந்த மாதிரி மொத்தமாக இருக்குன்னு பறிக்காமல் விட வேணாம். இது வந்து நல்லாவே பிஞ்சாக தான் இருக்குது. இந்த வெண்டைக்காய்லாம் பறிக்க வரப்ப அந்த மாதிரி க்ளவு கத்திரிக்கோள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இல்லாட்டி வந்து கையெல்லாம் கீரும். க்ளவ் இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். என்ன தான் இருந்தாலும் கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி தோட்டத்தில் பறித்து நம்ம காய்கறி சமைக்கிறது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் போன வருஷமே தோட்டத்தில் பறித்த காய்கறி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் ஸ்பினாச் கொடி. எனக்கு ஆல்ரெடி வீட்டில் கீரையெல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து பெருசாக பறிச்சுட்டு போகல, பறிக்கவும் இல்லை. இந்த கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம வீட்டிலலாம் இந்தியாவிலலாம் வந்து எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் இருக்கும். இதில் உள்ள கருப்பு பழத்தை கூட லிப்ஸ்டிக்லாம் நம்ம சின்ன வயசில் போட்டு விளையாடியிருக்கேன். இப்போ வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளாரையே அடுத்த செக்ஷன் நம்ம போக போகிறோம். இப்போ வந்து அந்த போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க, சோளக்கருது. அதெல்லாம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. அதை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஓகே, அதையும் வந்து கொஞ்சமாக ஒரு ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணினேன். ஸோ அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவும் நான் வந்து அதை ஷூட் பண்ணிட்டு வந்தேன். அடுத்ததாக நம்ம என்ன பறிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை. ஸோ கொத்தமல்லி தழை தான் பறிக்க போகிறோம். பாருங்கள், இதெல்லாம் வந்து தில் லீவ்ஸு, அந்த சோம்பு தழம்பாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து தில் லீவ்ஸ்.
அடுத்தது இதோடையே தான் வந்து கொத்தமல்லி போட்டிருந்தாங்க. கொத்தமல்லி பார்க்குறப்ப அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கொத்தமல்லி பறிக்கணுன்னா எவ்வளோ ஆசையாக இருக்கும். எனக்கு ஆசையாக இருக்கும் கண்டிப்பாக. உங்கள் யாருக்காவது கொத்தமல்லி பறிக்கிறதுல ஆசையாக இருக்கும்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொத்தமல்லி எனக்கு கொஞ்சம் பறித்தா போதும், பட் பறிக்க வந்து நமக்கு ஆசையாக தான் இருக்குது. நான் நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் லஞ்சுக்கு கூப்பிட்ருந்தேன். ஸோ எதுக்கும் அது அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு தான் நிறையா எடுத்துட்டேன். ஸோ ரியலி வந்து அந்த ஹாப்பினஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு தோட்டத்தில் நம்ம பறிக்கிறப்ப அவ்வளோ ஆசையாக இருக்குது. பட் அதுக்கான உழைப்பு வந்து நம்ம போட்டால் தான், இந்த அவங்க உழைப்பை போட்டுட்டாங்க, நம்ம வந்து காசை கொடுத்து நம்ம வந்து அதை ஹாப்பியாக வந்து பறிச்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் என்னென்ன வேணுமோ அதை தான் பறிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கத்திரிக்காய் தேவைப்பட்டுச்சு. ஸோ கத்திரிக்காவும் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இந்த செக்ஷனுக்கு வந்தோம். இந்த கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி நான் சமைச்சு சாப்பிட்டுட்டேன். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குள்ளே கத்திரிக்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சுது அந்த கத்திரிக்காயில் அந்த சமைக்கிறப்ப. அது என்னமோ தெரியல. ஆனால் இங்கே இந்தியன் இதில் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். அந்த பர்பிள் கலரில் உள்ள கத்திரிக்காய் தான் அதிகமாக கிடைக்கும் எங்களோட இந்தியன் வெஜிடபிள் ஷாப்பில். எப்போயாவது ஒன்று தான் இது இருக்கும். ரியலி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ஃபார்முக்கு வந்து உங்களுக்கு வெப்சைட்லாம் கிடையாது. நீங்கள் ஃபேஸ்புக்கில் தான் இதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ டைமிங்ஸாக இருக்கட்டும், என்னென்ன பிக் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் நியூ ஜெர்சியில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஃபார்முக்கு போகணுன்னா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களோட பேஜில் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் வந்து கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட வந்து நாங்கள் கொஞ்சம் தான் பறித்தோம், அவ்வளோதான் போதும். எங்களுக்கு தேவையான அளவே எல்லாமே பறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்களால் முடியவும் இல்லை, ஏன்னா அவ்வளோ வெயில் அன்னைக்கு. இந்த ஃபார்ம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஐயோ அம்மா முடியலடா சாமி, உச்சி வெயில் வந்து பின்னுது. ஸோ நம்ம ஃபார்மர்ஸ்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பாருங்கள். நம்ம பறிக்கிறதுக்கே வந்து இவ்வளோ டயர்டாக இருக்குது. இதை வந்து விதைச்சி அதை பாதுகாத்து அதுக்கு தண்ணி விட்டு அப்பப்பப்பா எவ்வளோ ஒர்க்கு. இன்றைக்கி தான் இவ்வளோ வேர்வை வந்து இந்த பேண்டமிக்கில் வந்து உழைச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து கத்திரிக்காயெல்லாம் பறிச்சிட்டோம். எங்களுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் வந்து நாங்கள் பறிச்சிட்டோம். ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி vlog இது தான். ஸோ நாங்கள் வந்து இதை தான் பண்ணணும் இன்றைக்கி. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். Thanks for watching.